பிரைஸ் லார்ட். இங்கே நம்ம பார்க்குறோம்ல. அப்போது பாருங்க, சங்கீதம் 65:4 நம்ம பார்க்குறோம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினாலே திருப்தி ஆகிறவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரகாரங்களிலே, அவருடைய ஆலயத்தில் ஒருவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறார்னா அது பாக்கியத்துக்குரிய காரியங்கள். ஆமென். அது நம்முடைய நீதினாலோ தகுதினாலோ பரிசுத்தத்தினாலே வருவது கிடையாது. அது தேவனுடைய இரக்கமாய் இருக்கிறது, தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. அது ஒரு பெரிய பாக்கியத்துக்குரியது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? சிலரை தெரிந்து கொள்கிறார். நீ என்னுடைய சமூகத்தில் இருக்கணும், என் பிரகாரங்களிலே நீ இருக்கணும், என்னுடைய சமூகத்திலே உன்னை நான் சேர்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறார். அது நமக்குரிய மேன்மையாக இருக்கிறது, நமக்குரிய பாக்கியமாக இருக்கிறது, நமக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் அப்படி தம்முடைய சமூகத்தில், அவருடைய பிரகாரங்களிலே, அவருடைய ஆலயத்தில் நம்மை சேர்த்து கொள்கிறார் என்று சொன்னால், அவருடைய வீட்டின் நன்மையினால திருப்தி ஆகும்படியாக. இப்போ அவருடைய பிரகாரங்களிலே, அவருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்துல நன்மைகள் இருக்கிறது. ஆமென். என்ன இருக்குங்க? நன்மைகள். அவருடைய வீட்டிலே நன்மைகள் நிறைந்து இருக்கிறது. கிருபை, பாதுகாப்பு, பலம், சுகம், ஜீவன், ஆரோக்கியம், இளைப்பாறுதல், சமாதானம், மேன்மை, அபிஷேகம், வல்லமை எல்லாம் எங்க கிடைக்குது? அவருடைய ஆலயமாகி வீடு. ஆமா. அப்போ அங்க யாரை தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்றாரோ அவர்களுக்கு இதெல்லாம் என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்றாங்க? நம்முடைய தேவனாகி கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இதை உணர்றதில்ல. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையாவே நமக்கு இந்த தகுதி இருந்துச்சா? நமக்கு இந்த நீதி இருக்குதா? நமக்கு இந்த பரிசுத்தம் இருக்கா? அவருடைய பரிசுத்த சமூகத்திலே, அவருடைய பிரகாரங்களிலே நாம் போய் தங்குகிறதற்கும் வாசமாய் இருப்பதற்கும் எப்படிப்பட்ட நீதி நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும்போது நிச்சயமா கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? நமக்கு அந்த நீதியை கொடுத்தார், பரிசுத்தத்தை கொடுத்தார். ஏன்னு சொன்னால், என் பிள்ளைகள் என் வீட்டில் இருக்கிற நன்மையினால் திருப்தி ஆக வேண்டும் என்று சொல்லி நம்ம அவருடைய சமூகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியவான்களாக இருக்கிறோம்ல. ஆமா தானே? இன்னைக்கு அநேகருக்கு இந்த பாக்கியத்தை குறித்து என்ன கிடையாதுன்னா, அந்த மேன்மையை என்ன பண்ணல, புரிந்து கொள்றதில்லை. அது புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் 20வது வசனம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இப்போ நம்ம பாருங்க, உள்ள எப்படி பிரவேசித்தோம், ஆண்டவர் நம்ம எப்படி உள்ள சேர்த்து கொண்டார். அதற்கு ஒரு தகுதி, அதற்கு ஒரு நீதி, அதற்கு ஒரு பரிசுத்தம் வேணும்ல. அது நம்ம கிட்ட இல்லாது இருந்தது. என்ன பண்ணார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அந்த பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான ஒரு வழியை அவருடைய மாம்ச திரையின் வழியாய் உண்டு பண்ணினோம். அப்போ உள்ள போறோம்னா யார் வழியாத்தான் நம்ம உள்ள போறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சம், அந்த திரை. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போறோம்னா ஒரு ஸ்கிரீன் இருக்கும் பாரு, அதை தள்ளிட்டு உள்ள போவோம். அப்போ அந்த திரையின்
அது அந்த ஆலய பிரகாரத்துல ஒரு திரை. அந்த திரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வழியா போகும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணாரு, பரிசுத்தமா உள்ள என்ன பண்றாரு, போகிறதற்கு கிருபை கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டதினாலே, நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே, அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டதினாலே அந்த பரிசுத்தம் நமக்கு என்ன பண்ணுது, அவருடைய பிரகாரங்களிலே செல்கிறதற்கான, அவருடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறதற்கான அந்த ஒரு நீதி நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்படித்தான் நம்முடைய அசுத்தமோ, நம்முடைய அக்கிரமோ, நம்முடைய பாவமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்ம என்ன பண்றோம், உள்ள போகும்போது எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த நீதியும் பரிசுத்தமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் திரையின் வழியாக நமக்கு கிடைத்தது. உள்ள போய் உட்காரும் போது அவருடைய இரத்தத்தினாலே ஒரு பெரிய தைரியம். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்தது, பரிசுத்தவனாக்கியது, பாக்கியத்துக்குள்ளாக்கியது. அதனால தான் அங்கே உள்ள போய் தைரியமா உட்காரோம். இல்லைன்னு சொன்னா உள்ள உட்கார முடியாதே. பாவிகள் ஆண்டவருடைய பிரகாரங்களில் வாசம் செய்ய முடியாதே. பாவத்தோடு அக்கிரமத்தோடு இருக்கிறவங்களுக்கு அந்த கான்சியஸ், அந்த குற்ற மனசாட்சி இருந்துட்டே இருக்குமே, நான் பாவி 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 என்று. இன்னைக்கு அவருடைய ரத்தம் ஒரு பெரிய தைரியத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறது. நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவள் என்கிற அந்த தைரியம் பரிசுத்த ஸ்தலத்திலே நம்ம பிரவேசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறதா? ஆமென். இது பாக்கியம். இது இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஐயோ, தேவனுடைய ஆலயம் என்பது, அதில் அவருடைய பிரகாரம் என்பது, அவருடைய சமூகம் என்பது பாக்கி நிறைந்தது. அதில் பிரவேசித்து அதனுடைய நன்மைகளை பெற்று அனுபவிப்பதற்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், அவர் என்னை சேர்த்து கொண்டார், இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். பாவம் அக்கிரமும் என்னில் இருந்தது, அதில் பிரவேசிக்க கூடாத தகுதியை நான் இழந்திருந்தேன். ஆனால் அவருடைய மாம்சம் ரத்தம் எனக்கு, இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் ரத்தம் எனக்கு அந்த நீதியும் தகுதியும் கொடுத்து அந்த நன்மைகளால் திருப்தியாகும்படி செய்கிறது என்கிற அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணோம், உணர்ந்து தேவனை ஆராதிக்கணும், துதிக்கணும். தேவனுடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மைகள் நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்பும் போது ஒரு குறைவும் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும், வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா, பாருங்க, ஒரு முறை உசியா என்கிற ராஜா, அந்த ராஜா ரொம்ப வெற்றியாளனான ஒரு ராஜா, ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிற ஒரு ராஜா. அவன் ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவனுக்குள்ளே ஒரு மேற்றுமை வந்துச்சு. ஏன் ஆசாரிகள் மாத்திரம் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில போய் ஆராதனை செய்கிறார்களே, நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உசியா ராஜா, மேன்மையான ஒரு ராஜா, கிட்டத்தட்ட அவன் பார்த்தீங்கன்னா 52 வருஷம் அரசாண்டவன், அதிகமான வருஷங்கள் அரசாண்ட ராஜா. அந்த அரசாட்சியை தேவனாய் கர்த்தர் இடத்துல கொடுத்தார். இவன் பாருங்க, தூபம் காட்டுகிறதுக்கு ஆலயத்துல பிரவேசிக்கிறோம். அப்போ ஆலயத்துல இருக்கிற ஆசாரியர்கள்லாம் என்ன சொல்றாங்க, உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களுக்கே அடுக்கும்.
நீ பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்கிறீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார். அப்போ உசியா கோபம் கொண்டு என்ன பண்ணா, அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறான், தூபப்பீடத்துக்கு முன்னாடி. வெளியே போகிறதுக்கு அவனுக்கு போகிறதுக்கு மனெல்லாம் எதிர்த்து நிற்கிறான். நான் எப்படியாவது நான் தேவனுக்கு தூபம் காட்ட வேண்டும். ஆனால் தேவனை ஆராதிக்கிறதுக்கும் துதிக்கிறதுக்கும் யார் தேவன் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் தான் அதை செய்ய முடியும். உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த உசியா ராஜாவுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றுபடியாய் செய்தார். தேவன் என்ன பண்ணாருங்க, அவனை அடித்ததினாலே, தேவன் அவன் என்ன பண்ணாரு, அடித்ததினாலே அவன் குஷ்டரோகி ஆனான். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் 2 நாளாக 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, கர்த்தர் தன்னை அடித்தார், அதனால தான் அவன் குஷ்டரோகி ஆனான். கடைசி வரையிலும் அவன் குஷ்டரோகியா இருந்துதான் செத்தானான். பாருங்க, ஒரு மேன்மையான ராஜாக்கு உள்ள போய் இன்னும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு என்ன கிடையாதுங்க, சொல்லுங்க, அதிகாரம் இல்லை. ஆனா பாருங்க, கர்த்தர் நம்மை எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ள வச்சிருக்காரு பாத்தீங்களா? எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ள வச்சிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, யார் ஒருத்தர் தேவனுடைய ஆலயத்தையோ தேவனுடைய பிரகாரங்களை மேன்மையாய் எண்ணுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களா இருக்கிறாங்க. ஏன் சொன்னா, தேவனுடைய ஆலயமாகிய வீட்டில தான் நன்மைகள், வேற எங்கேயும் கிடையாது நன்மைகள். நம்முடைய சமூகத்துல தான் பரிபூர்ண ஆனந்தம், நம்முடைய வலது பாரசத்துல நித்திய மகிழ்ச்சி. சேனைகளின் கர்த்தாவே, நம்முடைய வாசஸ்தலங்கள் இன்பமானவைகள். தாவீது சொல்றாருல, 1000 நாளை பார்க்கலும் நம்முடைய பிரகாரங்களில் சொல்லும் ஒரு நாள் நல்லது ஆண்டவரே, நாகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம், உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, தேவன் வாசம் பண்ணுகிறேன் அவருடைய ஆலயம் சொல்றாருல, நான் இங்க வாசம் பண்றேன், நான் விரும்பினபடினால நாங்க இருக்கிறேன். என் கண்களும் என் செவிகளும் மாத்திரமல்ல, என் இருதயமும் என்னாலும் இங்க இருக்கிறது. இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்களும் ராஜாக்களும் அவர்கள் நன்மையை பெற்ற இடம் எது தெரியுங்களா? தேவனுடைய ஆலயம், அவருடைய பிரகாரம். இன்னைக்கு அதை நம்ம என்ன பண்றோம், அந்த மேன்மையை நம்ம எண்ணுகிறதில்ல. எவ்வளவு பெரிய பாக்கியத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார் என்கிறத உணர்றதில்ல. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அவருடைய வீடு, அதுல தான் நமக்கு நன்மைகள், வேற எங்க நன்மை கிடைக்காது. அவருடைய ஆலயமாக வீட்டின் நன்மையினாலே நம்மளை திருப்தியாக்குற தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு ஒன்று நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ தகுதியும் நீதியும் பாக்கியமும் இல்லாத எனக்கு உம்முடைய இரத்தத்தினாலே உம்முடைய மாம்சத்தின் மூலமா என்னை ஆண்டவர் இயேசுவே நீர் வாசம் பண்ணுகிற இடத்துல நீர் என்னை சேர்த்து கொண்டீரே, நீர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு மனதார ஸ்தோத்திரங்களை செலுத்தி உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவ சமூகத்தை நம்ம ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால், நான் சொல்றேன் பாருங்க, அவருடைய வீட்டின் நன்மையினாலே ஒரு குறைவு இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், திருப்தியாவோம். ஹல்லேலூயா. Praise the Lord.